ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரம்யா வந்து தீபாவோட தாலியை எடுத்து வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இங்கே மீனாட்சி, மைத்திலி, அபிராமின்னு சொல்லிட்டு தீபா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தாலி எங்கே இருக்குது என்னாச்சுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க எங்கே தேடியுமே தாலி கிடைக்கல. ஸோ தாலி வந்து நம்ம ரம்யாட்ட இருக்குது. ஃபைனலாக அபிராமி வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி தாலி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயர் வந்துட்டு, என்னம்மா இப்படி கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்லிட்டுருக்காரு. உடனே மைத்திலி வந்துட்டு, தாலி வந்துட்டு யார்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும், யார் எடுத்திருப்பான்னு சொல்லியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி என்ன பண்ணுறாங்கன்னு நேராக வந்துட்டு ரம்யாவோட பர்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் தாலி இருக்குது. அது எல்லோரும் காட்டுறாங்க. அந்த தாலியை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன ரம்யா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. தீபா கூட கேட்குறாங்க, என்ன அம்மு, என்ன இதெல்லாம், எப்படி இந்த தாலி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ரம்யா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க நம்ம கார்த்திக். ரம்யா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவீங்களே, அதை இப்போயும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. எல்லாருமே வந்துட்டு, கார்த்திக் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி கேட்குறாங்க. ஆமாம், எனக்குமே ரம்யா மேலே டவுட் இருந்துச்சு. ஆனால் சரியான ஆதாரம் இல்லாமல் எப்படி நான் ரம்யாவை வந்துட்டு குற்றவாளியாக நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. கரெக்டு தான் கார்த்திக், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு. இந்த ரம்யா யார் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரிய வந்துடுச்சு. அதனால் இனிமேல் ரம்யா வந்துட்டு எந்த வருஷமும் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. தாலியை வாங்கிட்டீங்க, சரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும். கார்த்திக், இந்த ரம்யாவுக்கு கொடுக்குற பதிலடியே இந்த கழுத்தில், தீபா கழுத்தில் அந்த தாலியை மாட்டுறதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கண்ணு முன்னாடியே கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா தீபா கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்துட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல், கார்த்திக் தீபாவை போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லு, இந்த ரம்யாவை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போட்டோம், இவன் இந்த வீட்டில் நிற்கிறதுக்கே அருகதை இல்லாதவ அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா வந்து கேட்குறாங்க, ஏன் ரம்யா இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தீபா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா இழுக்கிறாங்க. போது நிறுத்து, நான் உன்னை என் ஃப்ரெண்டாக, என் உயிரான நட்பாக தான் நான் பார்த்தேன். ஆனால் நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. நீ இப்படி என்னை ஏமாற்றவே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தீபா காலத்தில் தாலி கட்டிடுறாரு. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.